வெல்கம் பேக் டு டிஆர் டைரிஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் தாங்க பண்ண போகிறேன். ஸோ 2 டிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணினா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரியாணி தான் பண்ணுறேன்னு கிடையாது. ஸோ லைட்டாக தம் பண்ணி ஒரு பிரியாணி ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ஸோ எப்பயும் போல் பிரியாணிக்கு தேவையான இலை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நல்லா வதங்கினதும் தேங்காய் அண்டு தக்காளிலாம் போட்டு அரைச்சி ஒரு கிரேவி வச்சுருப்பேன். புதினா, மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி வச்சுருப்பேங்க. அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நானும் என் தம்பியும் தான் சாப்பிட போகிறோம். அதனால் கம்மியாக தான் இதை பண்ணோம். அதனால் குட்டி குட்டி கறியாக போட்டு பண்ணி கொடுத்தேன். இது ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் நிறையா பேருக்கு பிடிக்கும். லைக் இதில் தயிர், லெமன் இதெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டோம். வெறும் கிரேவிக்குள்ளே வந்துட்டு சாப்பாடை வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். லைக் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ஹீட்டோடு நம்ம மூடி வச்சிடணும். நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவியோட வீடியோ வருது, மறக்காமல் அதை பாருங்கள். டூ ஃபாலோ இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ ஃபாலோ